சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களா? என்னையா வண்டி ஓட்டுற? ஏய், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இந்த யூஎஸ் ப்ராஜெக்ட்ல 3rd ஃப்ளோர்ல. ஐயோ ஏங்க, இது யாருன்னு தெரியுதா? ஏங்க, நம்ம ஆட்டோ மேனுங்க. ஷர்ட்டு, பேண்ட், ஷூவு, டை, கண்ணாடி வேற. ஏங்க, ஒரு நிமிஷத்துல நம்ம யூஎஸ் ப்ராஜெக்டோட டீம் லீடர் இருக்காரு, அவர் தான் காரை வித்துட்டு ஷேர் ஆட்டோல வரான்னு நினைச்சேன். தல என்ன தல, பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கியா? இவ்வளோ அழகா மாறிட்ட. இந்த அழுக்கான ஆட்டோவுக்கும் இந்த காஸ்ட்லி ஷர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஃபார்மல் ஷர்ட்டு, ஷூவு, டை, கண்ணாடி, ஹேர் ஸ்டைல் வேற, ஃபேஷியல்லாம் பண்ணிருக்க. கயல், இனிமே நம்ம ஆட்டோமேன் கிடையாதுங்க, சூப்பர்மேன். ஆமா தல, இந்த கொடையங்க. கொடையா? ஆமா. எதுக்கு? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது? அர்ப்பனுக்கு பல்பு வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பான்னு. நக்கலா? தல இல்ல தல, நீ இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? என்ன தல, சிக்கிம் பூட்டான்னு எதுனா லாட்டரியில 1 லட்சம் விழுந்துச்சா என்ன? என்னடா உன்ன மாதிரி ஏசியில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த சூட்டை எல்லாம் போடுவான்னு நினச்சினியா? ஏன் நாங்களா போட மாட்டோமா? அதுக்கு இல்லை தல, ஏசியில் வேலை பார்க்குறதுனால குளிருதுன்னு நாங்கள் கோட்டு போடுறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அடிக்கிற வெயிலுக்கும் நீ வச்சிருக்க ஆட்டோவுக்கும் உள்ள இருக்கிற ஐட்டம்லாம் வெந்துருமே. கோச்சுக்காத தல, சூப்பராக தான் இருக்கிற, நல்லா அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி இருக்கிற. அப்புறம் ஏன் தல இன்னும் இந்த இத்து போன ஆட்டோலே சுற்றிக்கிட்டு இருக்க? ஒரு காரிகீர் வாங்கினா தானே லுக்குக்கு நல்லா இருக்கும். ஹலோ, ஐ மீட்டிங். இங்கிலீஷ் வர. ஐ கால் பேக். ஐயோ, தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுதே, என் கண்ணே பொட்டும் போல இருக்கு. சரி சரி விடுங்க தேவ், டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். போலாமா? போலாமே, போலாம் போலாம். ஓகே போலாமே, வாங்க போலாம். தேவ், பைக்ல வந்தேன்னு சொன்னீங்க. ஏங்க, பைக் எங்க போகுது? இங்கே தானே இருக்க போகுது, அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் வாங்க. சார், நீங்கள் வந்து வண்டி எடுங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க வண்டி எடுங்க. ஏய் சார், நீ எங்க அங்கே போகிற? பின்னாடி உட்காந்தா வசதியாக இருக்கும்ல. நீ முன்னாடி உட்காந்தாதான் எனக்கு வசதி. உட்கார்றா உட்கார்றா. ஓகே ஓகே. டென்ஷன் ஆகுறீங்க சார், கெட்டப்பை மாற்றியும் கேரக்டர் மாற்றலையே சார். கண்ணாடி என்னது? ஓகே சார், ஓகே, நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டு தான், போங்க.
என்ன தல, நீ எப்படி பண்ண எப்படி தல? என்னது? ஆளை பிடிக்குன்னு அன்னைக்கு நைட்டு தான் சொன்னேன். அதுக்காக உடனே போட்டிக்கு வந்தா எப்படி தல? ஆமா, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. பேசி வச்சிருக்கேன் தல. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் அவள் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா தல. நீ வேற இவ்வளோ டீசெண்டாக டக்கராக வந்து பிக்கப் பண்ணா என்ன தல? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய், ஆஃபீஸில் வேலை செய்ய தானே போகிற, வேலையை மட்டும் பாரு. தல, எவன் தல இந்த காலத்தில் ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய போகிறான்? பல காதல்கள் மலர்வதும் பல வாழ்க்கைகள் ஆரம்பிக்கிறதும் ஆஃபீஸில் தானே. ஆனால் என் காதல் ரொம்ப கஷ்டம் தல. அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என் கப்பலே கவுந்துரும் போல இருக்கு. இதில் நீ வேற அஜித் குமார் மாதிரி அப்பா டக்கரா வந்து நிற்கிற. இதெல்லாம் என் மேலே இருக்க பொறாமையில தானே பண்ணுற தலை. வேணாம் தலை, விட்டுரு தலை. ஒரு 10 நாளைக்கு இந்த பக்கமே வராத. பழைய காக்கி சட்டையை போட்டுக்கோ, அதுதான் உனக்கு அழகா இருக்கும். தாடி கூட வச்சுக்கோ தலை. சத்தியமாக உன்ட்டு ஒன்று சொல்லட்டுமா? என்ன தலை, பழைய மாதிரி மாறிடு தலை. சொன்னா கேள. அப்படி மட்டும் நீ பண்ணேன்னு வையே, உன் ஃபோட்டோவை நான் சாமி மாதிரி வச்சு கும்பிடுவேன் தலை. தலை, இந்த டைலாம் உனக்கு வேணாம் தலை. இந்த பாரு, ஃபைன் கூட கட்டிடுவேன், ஆனால் இனிமேல் டை கட்டாம மட்டும் இருக்க மாட்டேன். ஐயோ, இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. தல, என்னது இது? ராமராஜன் பாட்டு ஓடிட்டு இருந்த இடத்துல ஆயிரத்தி ஜெயராஜ் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ரேடியோவா? பேன் டிரைவ். நாளைக்கு சப்ப டிவி வாங்கி மாட்ட போறேன். ஷப்ப டிவியா? அதான் இந்த சப்பையா இருக்குமே அது. ஓ, எல்சிடியா? அதேதான் அதேதான். இந்த ஆட்டோவியே பென்ஸ் கார் மாதிரி மாத்த போற போல. தல, என்னென்னவோ பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல தல. புரியும் புரியும், புரியுற நேரத்தில் உனக்கு எல்லாம் கரெக்டாக புரியும். இப்போ நீ இறங்கு. என்ன தல, இங்கே இறக்கி விட்றா? அங்கே பாரு, அதான உன் ஃப்ளாட்டு. ஆமா, இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டா? ஏய், இது வென்ஸுகாரு, அப்படிதான் போ. நீங்கள் இறங்குச்சு. என்னமோ தல, நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படல. தேவ், இது உங்க ஃபிளாட் தானே? ஆமாங்க. பாய் தேவ். இவ வேற இவ்வளவு வேகமா பாய் சொல்றாளே. இந்த ஆட்டோக்காரன் நம்ம காதலுக்கு எண்டு கார்டு போடாம விட மாட்டான் போல இருக்கே. இவனே உனக்கு நான்வெஜ்ல சமைக்க வருமா? சமைக்க வருமாவா? எனக்கு நான்வெஜ் தவிர வேற எதுவும் சமைக்க வராதுமா. அப்ப உனக்கு ஐர மீன் குழம்பு வைக்க தெரியுமா? தலைக்கறி அதுவும் அசத்துவேன். ஐயோ, சொரா புட்டு தூள் கிளப்பிடலாம். ஐயோ, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு தினமும் வகை வகையா சமைச்சு கொடு. என்ன? சரிமா, சமைச்சுட்டா போச்சு. ஆனா மாயாக்கு மட்டும் தராத. ஏமா? ஏன்னா அவ புள்ளத்தாச்சி பொண்ணு. சரி, நீ இத கொடு. ஹை, சிக்கன் பீஸ். மாயா புள்ளத்தாச்சியா? புது தகவலா இருக்கு. 9 8 4 4 5 3. நீ வீணா டென்ஷன் ஆகாத மாயா.
எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். இந்த முனுசாமில ஒரு மேட்ரா? ஏய் மாயா, அந்த செல்வி பாட்டி தாண்டி ஃபோன் பண்ணுது. என்னது? செல்வி பாட்டிடி. நான் வேணா கட் பண்ணிடவா? ஐயோ, சொல்லுங்கம்மா. மாயா கண்ணு எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. செல்வி மாப்பிள்ளை எல்லாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? காஃபியா? மாயா கண்ணு, நான் பேசுறது கேக்குதா? மாயா, செல்வி எப்படிமா இருக்கா? அவ்வளவுதான் நான் கேட்டேன். செல்வி நல்லா இருக்காமா. இன்னைக்கு நாங்க அவளை வந்து பாக்கறதா இருக்கோம். என்னது? என்னடி என்னடி சொல்லுது அந்த கிழவி? என்னம்மா மாயா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரி, அங்க நாங்க ஒரு 10 மணிக்கு வரோம்மா. சரிங்கம்மா. சரிம்மா, வச்சிடுறேன். சரி, ஓகேம்மா. என்னடி ஆச்சு? ஏய், உள்ள போ. அம்மா காஃபி. உள்ள போ. செல்வியோட அம்மாவும் பாட்டியும் இங்க வராங்க. முத்துவ சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. என்னம்மா சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? அந்த வீட்ல நம்மள என்னைக்காவது வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்களா? சரி வா கிளம்பலாம். மாயா, நீ டென்ஷன் ஆகாத. நம்ம சந்தியா முத்துவ செல்வியா மாத்திட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவா. நீ ரிலாக்ஸ்டா இரு. எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும் அங்கிள்? அவங்க வர நேரத்துல முனுசாமி நடுவுல வந்து குட்டியை குழப்பிட்டானா என்ன பண்றது? நீ கவலைப்படாத. அவன் 3 மணி நேரத்துக்கு வீட்டுல இல்லாத மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்றேன். முதல்ல உருப்படியா அந்த வேலையை பாருங்க. அவனை வெளியே அனுப்புனாதான் வரவங்களை சமாளிக்க முடியும். அண்ணே வாங்கண்ணே. மாயா, உனக்கு குடிக்க ஏதாவது ஜில்லுன்னு எடுத்துன்னு வரவா? கொண்டு பேத்தாத. ஏய் முன்சாமி, இங்க வா. சொல்லுங்க ஐயா. சரி, நீ போய் தெரியப்படத்துக்கு ஒரு 6 டிக்கெட் புக் பண்ணிட்டு வா. அது ஆன்லைன்லயே புக் பண்ணலாமே. அது எங்களுக்கு தெரியாதா? அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனே நாங்க தான் எடுத்திருக்கோம். தியேட்டர்ல எப்படி டிக்கெட் தராங்க, கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரதுக்காக தான் உடனே அனுப்புறோம். சரிங்க ஐயா. இந்தா அப்படியே நீயும் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சொல்றேங்க ஐயா. சரியா? வாங்கண்ணே. படம் பார்க்கவே இவ்வளோ காசா? அப்ப இவங்கள வச்சு படம் எடுத்துட வேண்டியதுதான். ஆட்டோ வந்த மாதிரி சவுண்ட் கேக்குதுல்ல? ஆமாண்டி, போய் பாரு. ஐயோ வந்துட்டாங்களே. ஐயோ மாயா, அவங்க வந்துட்டாங்கடி. இப்ப என்னடி பண்றது? அதான் முத்து ரெடி ஆயிட்டு இருக்கால, அவளை வர சொல்லு. ஐயோ, அவ எதையாவது ஏடா கூடமா உளறிட்டாள்னா? நீ உளராம இருந்தா சரி, போ. ஐயோ சரி. ஏய், நீ இன்னுமாடி ரெடி ஆகல? நீ சிவி சிங்காரிச்சதெல்லாம் போதும். அங்க மாயா கத்திட்டு இருக்கா. அம்மா சமையல் எங்க? அம்மா உள்ள போனாங்க. ஏன் வளையல் போட தெரியாதா உனக்கு? இப்படி போடணும். அம்மா அவங்க வந்துட்டாங்க, நீ வா. ஏய் முத்து, நான் உன்னை செல்வின்னு கூப்பிட்டாதான் நீ வரணும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், புரியுதா? சரிங்க. ஏய் சந்தியா, அவங்க வந்துட்டாங்களா? சீக்கிரம் வாடி. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வாங்க வாங்க.
வணக்கம் வாங்கம்மா வாங்க வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க வணக்கம். வணக்கம். என்னம்மா என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் குழப்பத்துல இருக்கேன். ஏன்? அது வந்து அம்மா வந்து குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க வந்தீங்களா? அத அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இல்லம்மா? ஆமா ஆமா ஆமா. ஏமா, மாப்பிள்ளை இருக்காரா? அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சந்தோஷ் ஜிம்முக்கு போயிருக்கான். அவன் வர லேட் ஆகுமே. நீங்க அது வரைக்கும் இருப்பீங்களா இல்ல போயிடுவீங்களா? அதுக்கு இல்லம்மா, நீங்க இருப்பீங்கன்னா சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். நீங்க மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சந்தோஷ் அதுக்குள்ள வந்துருவாரு. ஐயோ இல்லம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். மாப்பிள்ளையும் செல்வியும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். செல்வியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடலாமே. கூப்பிடலாமே. செல்வி, செல்வி. வாமா வாமா. வா. செல்வி எப்படிடா இருக்க? என் பேத்தி அப்படியே தங்க விக்கிரகம் மாதிரி இருக்காளே. அப்பா நல்ல வேலை நம்ம சொன்ன பேச்ச கேட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டா. இனிமே இவ பேசாம இருந்தா அது போதும். செல்வி கண்ணு எப்படிடா இருக்க? நான் செல்வி இல்ல, முத்து. என்னம்மா இது? இவ இன்னும் கூட இப்படிதான் பேசிட்டு இருக்காளா? ஆமா ஆண்டி, அவ நிறைய விஷயத்த கத்துக்கிறா. சில விஷயத்த கத்துக்க கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். டாக்டர் சொல்லிருக்காரு. ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா ஆண்டி. ஆனா இவளுக்கு இன்னும் கூட எங்களை யாருன்னு தெரியலையேம்மா. இப்ப வச்சு அவ புருஷன் பேராவது சொல்றாளா? என் புருஷன் பேரு முனுசாமி. அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அம்மா என்னடி இது? என்னம்மா இவ முனுசாமி வந்துட்டான்னு சொல்றா? ஏய் சும்மா இரு. அன்னைக்கு பூஜையில கூட இவ அந்த பேர் தானடி சொன்னா. இத பாரு, நீ இப்போ உன் பொண்ணை பார்க்க வந்தியா இல்ல அவளை கேள்வி கேட்க வந்தியா? செல்வி கண்ணு எப்படிடா இருக்க? நான் செல்வி இல்ல, முத்து. சரி கண்ணு, நீ செல்வி இல்ல, முத்துதான். ஏன் முத்து செல்லந்தான். என்னடா கண்ணு, என்னாச்சு? எனக்கு பிடிக்கல. உனக்கு என்னம்மா பிடிக்கல? முனுசாமிய பிடிக்கல. என்னம்மா இவ ஏதோ முனுசாமிய நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறா. அது ஆமா ஆண்டி, இவ முனுசாமிய நேர்ல தான் பார்த்தா. ஐயோ மாயா, உனக்கு என்னடி ஆச்சு? என்னம்மா சொல்ற? முனுசாமி எங்க வீட்டு பிளம்பா. செல்வியோட ரூம்ல இருக்க டேப்பா ரிப்பேர் செய்ய வந்தான். அவன் உள்ள வந்ததே இவளுக்கு பிடிக்கல. அப்பத்துல இருந்து முனுசாமிய பிடிக்கல, முனுசாமிய பிடிக்கல, அவனை உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ, அப்படியாம்மா? ஆமாமா, நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். சின்ன வயசுல இருந்தே இவ ரூம்குள்ள யார் வந்தாலும் திட்டுவா. இவ்வளவு ஏமா, அவ படிக்கும்போது அவ அம்மா கூட வரக்கூடாது. அப்ப அம்மா, இப்ப முனுசாமியா? நீ ஒண்ணு கவலைப்படாதடா. இத பாரு, இனிமே அந்த முனுசாமி உன் ரூம்குள்ள வரவே மாட்டான். இல்ல மாயா? ஆமாம்மா. இல்ல, வருவான். வெளியில போயிருக்கான். ஐயோ ஆண்டவா, என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. என்னம்மா இவ? என்னம்மா சொல்றா இவ? அக்கா, அவ சொல்றதுதான் உண்மை. முனுசாமி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர கடைக்கு போயிருக்கான். அவன் எங்க வீட்டு வேலைக்கார மாதிரி. சொல்றது எல்லாமே செய்வான். செல்வி எப்பவுமே வீட்ல தானே இருக்கா. வேலைக்காரங்களெல்லாம் பாக்குறா. அவங்க செய்யற வேலையெல்லாம் செய்யறா. சில பேர்கிட்ட பேசுறது, சில பேரை பார்த்தா பயப்படுறது.
ஐயோ ஏன் கேக்குறீங்க? நீதாம்மா இந்த வீட்டு எஜமானி, அவங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. ஏண்டா கண்ணு? செல்விக்கு பிடிக்கலன்னா முனுசாமிய வேலையை விட்டு தூக்கிடலாம் தான் நானும் சொன்னேன். மாயாதான் அவனுக்கு குடும்பம் இருக்கு, புள்ள இருக்குன்னு இன்னும் வேலைக்கு வச்சிருக்கா. ஐயோ ஏமா பாவம், அவன் யாரோ எவனோ அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு போறான். ஏன் கண்ணு நீ ஏமா அப்படி பேசுற? மாயா, எப்பதாம சரியாகும் இவளுக்கு? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா ஆண்டி. பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அவளை வந்து பாத்துட்டு இருக்காங்க. வாயை திறந்து பேசாதவ இப்போ எவ்ளோ பேசுறா பாத்தீங்கல்ல. சீக்கிரமா குணமாயிடுவாமா. மாயா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. அதெல்லாம் எதுக்கு பாட்டி? அவ எனக்கு கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி. நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். 2 பேரும் எங்க இருந்துதான் இவ்ளோ போய் சொல்ல கத்துக்கிட்டீங்களோ? சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு, நாம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே இல்ல? சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. இல்லம்மா இருக்கட்டும், பரவாயில்ல. அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டா போச்சு. அம்மா, கொடை திருவிழாவுக்கு கூப்பிட மறந்துட்டியே. ஐயோ, பேசிட்டே இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன். அடுத்த மாசம் நம்ம ஊர்ல கொடை திருவிழா வருது. எல்லாரும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணுங்க. குண்டு பூசணிக்கா, உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? ஆமாமா, நீதான் முத்து, என் செல்ல முத்து நீ. நாங்க அப்பப்போ வந்து உன்னை பாத்துக்கிறோம், சரியா? செல்வி, நல்லா சாப்பிடு. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். வேலைக்காரங்க கூட எல்லாம் நிறைய பழகாத. மாயா சொல்ற பேச்சை மட்டும் கேளு, என்ன சரியா? சரி. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. வரங்கய்யா. சரிங்கம்மா. செல்வி கண்ணு வரட்டுமா? அம்மா போயிட்டு வரேன். வரேன் மாயா. வரேங்க. வாங்க. வரேன். சரிங்கம்மா.